ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ்னா என்ன? ப்ராசஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப கஸ்டமர் இருக்காங்க. கஸ்டமருக்கு தேவையான ப்ராடக்ட்டா இருக்கட்டும், அல்லது சர்வீஸா இருக்கட்டும், அத வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். இப்படி டிசைன் பண்ணப்பட்ட எல்லா ஸ்டெப்ஸுமே ஒண்ணா சேர்ந்தது தான் ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ வந்து நம்ம 4 ஸ்டெப்ஸா வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட், செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டெப், தேர்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் அண்ட் ஃபோர்த் ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். இன்புட்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட்புட் ப்ராடக்ட் ரெடியாக தேவையான எல்லா விஷயமும் இந்த இன்புட்ல உள்ள குடுக்குறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோரமே எடுத்துக்கலாம். மேனா இருக்கட்டும், மிஷினா இருக்கட்டும், மெத்தடா இருக்கட்டும், அல்லது மெட்டீரியலா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு இன்புட் தான். அவுட்புட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த இன்புட் டேட்டா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, இன்டர்னல் கஸ்டமரா இருக்கட்டும், அல்லது எக்ஸ்டர்னல் கஸ்டமரா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மென்ட்க்கு ஏத்த மாரி ஃபைனல் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு குடுக்கக்கூடிய சர்வீஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவுட்புட் தான். ஸோ, இதிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, கஸ்டமர் குடுக்குற அந்த இன்புட் டேட்டாவ வச்சு தான் நம்ம ஒரு அவுட்புட் ப்ராசஸ வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ரெப்ரசன்ட் பண்றதுக்குன்னு சில சிம்பிள்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரோலபிள் ப்ராசஸ ரெப்ரசன்ட் பண்றதுக்கு சிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதுவே நான் கண்ட்ரோலபிள் ப்ராசஸ ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்சிங்கிறது யூஸ் பண்ணுவோம். நாய்ஸ ரெப்ரசன்ட் பண்றதுக்கு என்னங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அதே மாரி கிரிட்டிக்கல் ப்ராசஸ ரெப்ரசன்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ங்கிற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ்ல முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னா, ஃபீட்பேக் தான். இந்த ஃபீட்பேக் நமக்கு எப்ப கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் சைட்ல இருந்து நமக்கு வந்து அதில என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து கிடைக்குது. இதான் நம்ம வந்து ஃபீட்பேக்ன்னு சொல்லுவோம். இந்த எல்லா ப்ராசஸையுமே நம்ம சிம்பிளா, டெக்னிக்கலா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னா, இப்ப நம்ம குடுக்கக்கூடிய இன்புட் பார்த்தீங்கன்னா, நம்ம காசுன்னு வச்சுக்கிறோம். அதாவது காரணம்னு வச்சுக்கிறோம். அத வந்து நம்ம எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். அதே மாரி நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா, அந்த காசோட எஃபெக்ட். இது வந்து நம்ம வந்து ஒய்ங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணிக்கிருவோம். ஸோ, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி நமக்கு அவுட்புட் எத பொறுத்து சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, குடுக்கக்கூடிய இன்புட்ட பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப அவுட்புட் y ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதாவது எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆக நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த எக்ஸோட வேல்யூ எப்ப சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் குடுக்கக்கூடிய அந்த ஃபீட்பேக்க பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு. கஸ்டமர் ஃபீட்பேக் குடுக்க நம்ம வந்து இன்புட் வந்து மாத்தி ப்ராசஸ் வந்து வேரி பண்றோம். ப்ராசஸ மாத்த மாத்த நமக்கு அவுட்புட் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், சர்வீஸா இருக்கட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகி வருது. இத தான் நம்ம y ஈக்குவல் டூ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்றோம்.